அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் த லைஃப் டிவைன் நூலில் சாப்டர் 11 டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் தி ப்ராப்ளம் என்ற பகுதியை பார்க்க இருக்கிறோம். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது தி ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கே, அது மாதிரிதான் நம்ம வாழ்க்கை இருக்கு இல்லையா? வாழ்வின் ஆனந்தம் அப்படின்னு சொல்லும் போது யாராவது வேண்டான்னு சொல்லுவோமா? அதுக்குதானே ஆசைப்படுறோம். ஆனா அது இல்லையே, அது கிடைக்கலையே, அதுதானே இப்ப நமக்கு ப்ராப்ளம். அப்படித்தான் எல்லாருடைய மனசு சொல்லும். டிலைட் அப்படின்னு கேட்கும் போதே அந்த டிலைட் சொல்றதுலயே ஒரு சந்தோஷம் இருக்கு. அத வார்த்தையை உச்சரிக்கிறதுலயே ஒரு ஆனந்தம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். ஆனா கிடைக்காம அதை நான் பெற முடியாமல் இருப்பதற்கு என்ன தடை, என்ன பிரச்சனை அப்படிங்கறதுதான் நம்ம இந்த பகுதியில பகவான் குறிப்பிடுவதை பார்க்க போகிறோம். எது ப்ராப்ளம், என்ன ப்ராப்ளம், எப்ப சரியாகும், இந்த கேள்வி எல்லாம் கேட்டா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். நம்ம என்ன செய்யறோம், அதனால ஈஸியா ஒரு ஜோசியர்கிட்ட போய் இல்ல ஒரு குறி சொல்றவங்க கிட்ட போய் எனக்கு என்ன பிரச்சனை, எப்ப சரியாகும், இதுக்கு என்ன தீர்வு. இப்ப அது கூட போனா நிறைய யூடியூப் சேனல்ல நிறைய எல்லாம் இதெல்லாம் வருது. நம்ம இப்படியே கேட்டுட்டு இதுதான் தீர்வுன்னு நினைக்கிறோம். பட் இது எல்லாமே தற்காலிகமான தீர்வுகளாகத்தான் இருக்க முடியுமே தவிர நிரந்தர தீர்வு என்பது ஞானத்தை தெரிஞ்சுக்கிறதா நிரந்தர தீர்வு. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நமக்கு இந்த ப்ராப்ளம் என்ன, இதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு எங்க இருந்து கேட்கணும், ஆதியில இருந்து கேட்கணும். ஆதாம் ஏவாள் கதையில இருந்து ஆதியில கேட்கிற மாதிரி கேட்கணும். ஆதியில இருந்து தெரிஞ்சுக்கணும். அந்த ஞானத்தை தான் பகவான் நமக்கு லைஃப் டிவைன் நூல்ல கொடுக்கிறார். ஆதியிலிருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம். அப்ப உலகம் எப்படி தோன்றியது எல்லாத்தையும் சொல்லி, பொதுவா நம்ம என்ன செய்வோம்னா, உலகம் எப்படி தோன்றியது, இதெல்லாம் நமக்கு எதுக்கு வேணாம், ஏன்னா நம்ம மைண்ட் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணாது. இதெல்லாம் வேணாம், இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு என்ன சரியாகும் அப்படிதான் நம்ம யோசிப்போம். உண்மையிலேயே அதோடைய ரூட் காச கண்டுபிடிச்சாதான் நமக்கு தீர்வு கிடைக்கும். இப்போ பொதுவா இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எல்லாருமே இவ்வளவு தெளிவா சொல்லல, கொஞ்சம் மறைச்சு கொஞ்சம் வெளிப்படுத்தி அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா பகவான் எல்லாத்தையும் நமக்கு ரொம்ப வெளிப்படையா கொடுத்து நம்மள அந்த இதுல கரையேற்றணும்னு நினைச்ச ஒரு அக்கறையோட கொடுத்திருக்காரு. பொதுவா ஒரு வீட்டுல நான் இன்னும் சப்ஜெக்டுக்குள்ள வரல, சப்ஜெக்டுக்கு ஒரு ஆதாரமா என்ன விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவா ஒரு வீட்டுல ஒரு டாமினேட் பண்ற பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது கணவனோ மனைவியோ மகனோ மகளோ யாரா வேணா இருக்கட்டும். டாமினேட் பண்ற ஒரு கேரக்டர் இருந்தா அவங்க கிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம், என்ன பிரச்சனை, ஏதோ நடக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க, நமக்கு உனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க. இத உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன எப்படி இருக்கும், முதல்ல வருத்தமா இருக்கும். அப்போ ஒரு பக்கம் அழுதுட்டு உட்கார்ந்துருப்போம், என்னைய மதிக்கலையே, உனக்கு எதுக்கு சொல்லணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னா என்னைய மதிக்கலையேன்னு நினைப்போம். இல்ல கோவப்பட்டு எனக்கும் உரிமை இருக்குன்னு சண்டை போடுவோம். இந்த ரெண்டும் தான் செய்வோம். இந்த ரெண்டையும் தவிர வேற எதுவும் நமக்கு செய்ய தோணாது நம்முடைய ஹியூமன் லெவல்ல. பட் இங்க இந்த ரெண்டுக்குமே அவசியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, இங்க பகவான் எல்லா கேள்விகளுக்கும் எல்லா கேள்விக்கும் விரிவா விளக்கம் தர்றாரு. ஏன் எனக்கு வாழ்க்கையில ஆனந்தம் இல்ல, கேளுங்க அவர்கிட்ட, மதர் கிட்ட கேளுங்க. எதுக்கு பதில் சொல்றாங்க, உனக்கு எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லல. சாதாரணமாக பொறுப்பற்ற மனிதர்கள் சொல்வது போன்று அவர்கள் சொல்லவில்லை. எல்லாத்துக்கும் பதில் சொல்றாங்க. சப்போஸ் நம்ம கேள்வி கேட்க தெரியாது, நம்ம பாட்டு நம்ம சொன்னதே புலம்பிட்டே இருப்போம். எனக்கு இப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டே இருப்போம். உண்மையான ஒரு ஞானம் பொருந்திய கேள்வியை கேட்க கூட நமக்கு தெரியாது. அதனால அவர் என்ன செய்தாரு, பெரும் கருணைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெரும் கருணை அம்சமான பகவான் என்ன செய்வாரு, கேள்வியையும் சொல்லி தர்றாரு. கேள்வி எப்படி நீ கேட்கணும், கேளு. இந்த மாதிரி நம்ம வீடுகள்ல ஒரு பிரச்சனைனா கேளு, சண்டை போடு அப்படின்லாம் சொல்லி கொடுப்போம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுக்குற மாதிரி இங்க பகவான் கேட்கிறாரு, இறைவனிடம் கேளு, கேட்டு தெரிஞ்சுக்கோ, என்னென்ன கேள்வி நீ கேட்கணும், அதுக்கு என்னென்ன பதில் எல்லாம் இருக்கு, எல்லாமே சொல்லி தராரு. அப்போ இங்க நம்ம ஏன் அவர் எல்லா கேள்விக்கும் விரிவான கேள்வியையும் சொல்லி பதிலையும் சொல்லி கொடுக்கிறாரு, உனக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை,
உனக்கு நான் சொல்லிட்டா மட்டும் உனக்கு புரிஞ்சிட போதா, இல்ல புரிஞ்சுட்டா மட்டும் நீ அதுபடி நடந்துட போறியா அப்படின்லாம் கேட்கல. இல்ல, இவ்வளவு வால்யூமாய் எழுதி வச்சிருக்காரு. ஏன்? நம்பிக்கை. என்னைக்கும் மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைந்து ஞானத்தை தேடுவான், அதை தெரிந்து கொள்ள ஆசைப்படுவான் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினால எப்படியும் சொல்யூஷன் தேடி வருவான். கண்டிப்பா முட்டி மோதி வேற வழியே இல்லைன்னா ஞானத்தை தேடி வருவான், இல்ல வளர்ச்சி அடைந்து தேடி வருவான். அப்போ அவனுக்கு எல்லா பொக்கிஷமும் வேணும்னு எழுதி கொடுத்திருக்காரு. அந்த பொக்கிஷம் தான் லைஃப் டிவைன் நோட். இப்போ நம்ம என்ன செய்யணும்? அவர் இதுக்கு புரிஞ்சுக்குமா, இதுபடி நடப்பாங்களா அப்படின்லாம் யோசிக்காம நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்ணணும்னா அதற்கு தகுதியானவர்களாக இருந்து அதன்படி கேட்டு, கவனமா கேட்டு அதன்படி நடக்கணும். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போறோம். டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். இது லைஃப் டிவைன்ல சாப்டர் 11 வருது. டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் த ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்தோம். நிறைய 10 சாப்டர் பார்த்திருக்கோம். அதுல இந்த சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், தூய பெருவாழ்வாக துலங்கும் பரம்பொருள் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் எப்படி வேணா சொல்லலாம். அவர் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அப்போ சிற்சக்தி பத்தி அடுத்ததா கான்சியஸ் ஃபோர்ஸ் என்னும் சிற்சக்தி பத்தி பார்த்தோம். இந்த சிற்சக்தி பிரம்மத்தின் உள்ளியல்பாக விளங்கக்கூடியது. இது பிரம்மத்துக்கு என்னென்ன பண்புகள், என்னென்ன தன்மைகள் உண்டோ எல்லாமும் இந்த சிற்சக்திக்கு இருக்கு, கான்சியஸ்க்கு இருக்கு. அப்போ இந்த உணர்வாற்றல் தான் இந்த உலகங்களை எல்லாம் உருவாக்கி இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். சத் சொல்லியாச்சு, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், சித், கான்சியஸ் ஃபோர்ஸ். அப்போ சச்சித் ஆனந்தம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஆனந்தம் வாழ்வின் ஆனந்தம், அந்த வாழ்வின் ஆனந்தம் அதான் எக்ஸிஸ்டன்ஸ் நம்ம குறிப்பிடுறோம். எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ். எக்ஸிஸ்டன்ஸ் பியூர் எக்ஸிஸ்டன்ஸ், பெரும்பொருள் எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அவருடைய சக்தி தான் இங்க எல்லாத்தையும் உருவாக்குகிறது. இந்த எக்ஸிஸ்டன்ஸுக்கு என்ன காரணம்? அவர் இங்க நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய இந்த வாழ்வுக்கு என்ன காரணம்? இந்த வாழ்வின் காரணம் ஆனந்தம், அவ்வளவுதான். இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கணும். இந்த வாழ்வுக்கு என்ன காரணம், எதுக்காக இவ்வளவு உலகத்தையும் படைச்சாருன்னா ஆனந்தம் தான். இது எப்படி ஏத்துக்க முடியும்? எல்லாருமே கஷ்டம் இருக்குன்னு தானே சொல்றோம். கஷ்டத்தை பேச ஆரம்பிச்சா எல்லாரும் உட்கார்ந்து மணிக்கணக்கா பேசலாம், மணிக்கணக்கா நாள் பூரா உட்கார்ந்து அழுது கவலைப்படலாம். அவ்வளவு கஷ்டம் எல்லார் வாழ்க்கையிலயும் எல்லாரும் கடந்துதான் வந்திருக்கோம். எல்லாரும் இந்த ஏஜ் குரூப்னா எவ்வளவு கஷ்டங்களை தாங்கி வந்திருப்போம். மேபி இன்னொருத்தருக்கு நம்ம கஷ்டமே இல்லாத மாதிரி தெரியலாம், ஏன்னா அவங்க அதை விட கூட கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் ஒவ்வொருத்தருடைய லெவலுக்கும் அவங்களுடைய டாலரன்ஸுக்கு ஏத்துப்படி அவங்க கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் இல்ல துன்பமான சூழல்களையும் கடந்துதான் வரும். ஆனா அப்ப ஆனந்தமே இல்லைன்னு அர்த்தமா? ஏன் எல்லாரும் கஷ்டத்தை தானே சொல்றான், ஆனந்தமே இல்லைன்னு அர்த்தமா? இல்ல. பகவான் என்ன சொல்றாரு? For who would live or breathe if there were not this delight of existence as the ether in which we dwell. இங்க இந்த ஆனந்தம் இல்லைன்னா யார் இந்த உலகத்துல வாழ முடியும்? இந்த ஆனந்தம் இல்லைன்னா சுவாசிக்கவே முடியாது. எப்படி? இந்த ஆனந்தம் இருப்பதால் தான் ஒவ்வொருவரும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆனந்தத்தை நம்ம உணரல, அவ்வளவுதான். இந்த ஆனந்தம் இருக்கிறது. அப்போ from delight all these beings are born. Delight by delight they exist and grow. To delight they return. ஆனந்தத்துல இருந்துதான் வந்தோம், ஆனந்தத்தினாலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், வளர்ந்துட்டு இருக்கோம். ஆனந்தத்தையே சென்றடைய போயிடும். அப்ப எங்கேயும் அதுவும் ஆனந்தம் தான், இதுவும் ஆனந்தம் தான், முடிவும் ஆனந்தம் தான். ஆனா கொஞ்சம் கூட நம்மளால அந்த ஆனந்தத்தை உணர முடியல. அதுதான் இப்ப பிரச்சனை. சோ பரவழி எங்கும் பிரம்மத்தின் தூய வாழ்வின் இயல்பான ஆனந்தம் தான் வியாபித்துள்ளது. இந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோமே, அந்த பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற தூய வாழ்வுனா அதுக்கே அதனுடைய தன்மையே ஆனந்தம் தான். சச்சித் ஆனந்தம் என்பது தனித்தனி அம்சங்களா கிடையாது, மூணும் ஒண்ணு சேர்ந்ததுதான். பியூர் எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது தூய வாழ்வு, அந்த பிரம்மத்தில் இருந்து வெளிப்படுகின்ற அந்த பிரம்மத்தின் இயல்புடன் கூடிய சக்தி, உணர்வாற்றல். அடுத்தது இதோட இயல்பான ஆனந்தம். இது வேற வேற கிடையாது, மூணும் ஒரே தான்.
அப்போ இந்த ஆனந்தத்தில் இருந்துதான் அனைத்தும் தோன்றுகின்றன, ஆனந்தத்தினால் தான் அவை வாழ்கின்றன, ஆனந்தத்தையே மீண்டும் சென்றடைகின்றன என்று தைத்திரிய உபனிஷதம் கூறுகிறது. இது தூய பரிசுத்தமான வாழ்வாக துலங்கும் பிரம்மம் எல்லா இடத்துலயும் நிறைந்திருக்கு. இத ஒரு பிராக்டிஸா அன்பர்களுக்கு முதல்ல பண்ண சொல்லி சொன்னோம். யாரெல்லாம் பண்றீங்கன்னு நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க. ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, நம்மளை சுத்தி இறைவன் தான் இருக்காரு. இங்க எல்லாமே இறைவன் தான் இருக்காரு. ஒரு செகண்ட், ஒவ்வொரு செகண்டா நினைச்சு பாருங்கன்னு சொன்னேன். அது நினைச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆனந்தமா இருக்கும். சார் அவர் தான் எல்லா இடமும் இருக்காரு. சர்வ வல்லமை பொருந்திய அந்த பேர் இறைமை தான் எல்லா இடமும் இருக்கு. இதை நம்ம ஏத்துக்கிறோம். அப்போ அந்த பிரம்மத்திலிருந்து அதனுடைய ஆற்றல் வெளிப்பட்டு இந்த சிற்சக்தி இந்த உலகங்களை எல்லாம் உருவாக்குது. அதையும் நம்ம ஏத்துக்கிறோம். அப்போ ஆனாலும் நமக்குள்ள இன்னும் ஒரு கேள்வி எழும். அனந்தமான முழுமையான எந்த தேவையும் அற்ற எதற்கும் ஆசைப்படாத அந்த பிரம்மம் தனது சக்தியை வச்சு இந்த உலகத்தை எல்லாம் உருவாக்குது. ஆனா இங்க ஆனந்தம் இல்லையே, அந்த கேள்வியும் நம்ம அடுத்தப்போ இது எதற்கு பிரம்மம் எதற்கும் கட்டுப்படாது, அதனை யாரும் கட்டுப்படுத்துவதும் இல்லை, அது சுதந்திரமானது, அது நிச்சலனமாகவும் இருக்கலாம், அசையவும் செய்யலாம், அசைவற்று இருக்கலாம். அதுக்கு எவ்வளவு சுதந்திரம் பாருங்க. அசையவும் செய்யலாம், அசைவற்ற நிலையில இருக்கிறான். அப்புறம் ஏன் அது சிருஷ்டித்தது? அது பாட்டு சிவனேன்னு இருக்கிறதுலயே ஆனந்தமா இருக்கல, அப்ப எதுக்காக இந்த உலகத்தை சிருஷ்டித்தது என்ற கேள்வி எழும். சிருஷ்டியின் நோக்கம் என்ன? முதல் கேள்வியை கேளு. நீதான் ஏற்கனவே தூய வாழ்வாக ஆனந்தமாக இருக்கிறாய், ஆற்றல் பொருந்தியவனாக இருக்கிறாய். தேவையில்லாம எதுக்கு இந்த உலகத்தை எல்லாம் படைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கேள்வி வரும். எல்லாருக்குள்ளே வரும். சாதாரண பாமரர்கள் கூட இந்த கேள்விகளை கேட்பதுண்டு. ஏன் கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு? ஏன் படைச்சாரு? இந்த கேள்விக்கு முதல்ல இட் கேன் ஒன்லி பி ஃபார் ஒன் ரீசன், ஃபார் டிலைட். ஒண்ணுமே இல்ல, ஒரே ரீசன் தான், ஆனந்தத்துக்காக மட்டும்தான் இதை உருவாக்குனார். குழந்தைங்க கேட்டா நமக்கு கோவம் வரும். எதுக்கு என்னை பெத்த அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு பெத்தோம் தெரியல, அதுக்கு ரீசன் சொல்ல முடியாது, நமக்கு நிறைய நேரத்துல சொல்ல தெரியாதா, ஏதோ ஒண்ணு அப்படியே இருக்கும். ஆக்சுவலா உண்மை என்ன? ஆனந்தம். ஆனந்தம் சிருஷ்டிப்பது ஆனந்தம். இறைவனுக்கு அவர் நம்மை சிருஷ்டிக்கிறார். முதல் கேள்வி கேட்டு பதில். அடுத்தது நித்தியமான அந்த பிரம்மம் தான் நித்தியமான பெருவாழ்வாக மலர்ந்துள்ளது. அது அப்ப வெறுமையான ஆனந்தம் இல்லாத ஒரு வாழ்வா இருக்க முடியாது. அப்போ பரிபூரண வாழ்வு என்று சொல்லும் போது அங்கு வெறுமை, உணர்வின்மை, குறைபாடு, இயலாமை, வேதனை, சந்தோஷமின்மை போன்றவை இருக்க முடியாது. இறைவன் பரிபூர்ணமானவன், தூய பெருவாழ்வுனா அப்ப எப்படி அங்க வெறுமை இருக்கும்? வாழ்க்கை நிறைய நேரத்துல வெறுமையா இருக்கு, விரக்தியா இருக்கு. சோ இதெல்லாம் வரும்போது நம்ம ஞானத்தை தேடி போகணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களை தேடி போக கூடாது. வெறும் விரக்தி இருக்கு, உணர்வின்மை இருக்கு. இறைவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னா நம்மளால உணர முடியல. என்ன குறைபாடு நமக்கு? அந்த ஆற்றலின்மை, ஒரு இயலாமை இருக்கு. எல்லா சர்வசக்தியும் வாய்ந்த இறைவன் நமக்குள்ள இருக்காருன்னா நமக்குள்ள நிறைய நேரத்துல என்ன அடுத்து நான் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு தெரியாத ஒரு இயலாமை இருக்கிறது, வேதனை இருக்கு. இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். அப்சல்யூட்னஸ் ஆஃப் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் இல்லிமிட்டபிள் பிளிஸ் ஆஃப் கான்சியஸ் எக்ஸிஸ்டன்ஸ். பரிபூரண வாழ்வு என்பது எல்லையற்ற ஆனந்தம் நிறைந்த உணர்வோடு கூடிய வாழ்வாகும். பியூர் எக்ஸிஸ்டன்ஸ்னா பூரணமா அதுக்கு சித்தும் இருக்கும், பிளிஸும் இருக்கும். அதாவது கான்சியஸும் இருக்கும், ஆனந்தமும் இருக்கும். உணர்வோடு கூடிய ஆனந்த வாழ்வு தான் பரிபூரண வாழ்வு. அப்போ அது ஆல் இல்லிமிட்டபிள்னஸ், ஆல் இன்ஃபினிட்டி, ஆல் அப்சல்யூட்னஸ் இஸ் பியூர் டிலைட். தூய்மையான ஆனந்தம் என்பது என்னன்னா எல்லைகள் அற்றது, இல்லிமிட்டபிள், இன்ஃபினிட்டி அனந்தமானது, அப்போ பரிபூரணமானது, அதுதான் ஆனந்தம் என்பது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் இதை உணர முடியுமா? அப்போ முடியாததுனால தானே நமக்கு அதிருப்தி வருது. நம்மளுக்கே ஆனந்தத்தை உணராதனாலதான் வாழ்க்கை கேட்டா எப்படி இருக்கு, நம்ம வெளிய எப்படி நம்மள வெளிப்படுத்திக்கலாம். ஆனா ஒரு சமயம் நம்ம சொல்லுவோம் எப்படி இருக்கு ஏதோ இருக்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஏன் அந்த அதிருப்தி, ஏன் அந்த ஒரு நிறைவின்மை எதுக்கு வருது? அது தடை வரும்போது, குறுகிய எல்லைகளுக்கு நம்மை உட்படுத்தும் போது அதிருப்தி வருகிறது. இன்னைக்கு இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு தடை வருதுன்னா அப்ப என்ன ஆகும்? நமக்கு ஒரு அதிருப்தி. நம்மளால ஒரு சின்ன விஷயத்த கூட நம்மளால கரெக்டா போக முடியலையே. அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும்னு நினைக்கும் போது நமக்கு ஏதாவது ஒரு தடை வந்தும் போது நமக்கு அதிருப்தி வருகிறது.
தடைகளை கடக்கும் போது, குறுகிய எல்லைகளை கடக்கும் போது நமக்கு திருப்தியும் சந்தோஷமும் வருகிறது. எல்லா தடையும் போயிடுச்சு. மிரக்கல் மிரக்கல் சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா நடப்படுவோம். நான் இதை நினைச்சேன், இது நடக்குமான்னு நினைச்சேன், மதர் நடத்தி கொடுத்துட்டாங்க, இதை நடத்தி கொடுத்துட்டாங்க. அப்ப திருப்தியும் சந்தோஷமும் வருகிறது. இது அனுபவ பூர்வத்துல நம்ம பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா நம்முடைய ஒரிஜினல் பீயிங் இயல்பான ஆனந்த அம்சமே தான். அனந்தமான எல்லையற்ற சுயமான பேருணர்வு கொண்ட பரிபூரண அம்சம். அந்த பரிபூரண அம்சம் ஆனந்தமா தான் இருக்க விரும்புது. அது தன்னுடைய இயல்புல இருக்க விரும்புது. அதுக்கு தடை வரும்போதுதான் நமக்கு அதிருப்தி வருது, கஷ்டம் வருது. ஆனந்தமா நம்ம இருக்க யாரும் நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி ஆனந்தமா இருக்க நம்மள யாரும் தடை பண்ணலன்னு வச்சுக்கோங்க. அதை விட உலகத்துல என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அப்ப கூட ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா உள்ளிருக்கும் ஆனந்தத்தை உணராததால். அந்த கேள்வி கேட்போம் இல்லையா? எல்லாம் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு, யாரும் கேள்வி கேட்க ஆள் கிடையாது, நீ எப்படி வேணா வாழலாம் அப்படிங்கிற எல்லா சுதந்திரமும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. ஆனா அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு நிறைவின்மை, ஏதோ கஷ்டம் இருக்கு. ஏன் அப்படின்னா உள்ளிருக்கும் ஆனந்த அம்சத்தை உணராதுதான். சரி, இப்படி கேள்வி கேட்டாலும் பதிலதான், அப்படி கேள்வி எப்படி கேட்டாலும் அதான். நமக்கு ஆனந்தத்தை அடைய விடாமல் தடை வரும்போது நமக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா, நம்ம இயல்பாகவே ஆனந்த அம்சம், அதுக்கு தடை வரும்போது நமக்கு கோவம் வருது. நம்முடைய இந்த சுயமான அம்சத்தை நாம் நெருங்கும் போது, ஸ்பரிசிக்கும் போது, டச். இப்ப தியானத்துல உட்காரும் போது ஒரு டச் நமக்கு கிடைக்குது. நம்ம 20 மினிட்ஸ் உட்கார்ந்தோம்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ் நமக்கு அந்த டச்சை நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப திருப்தியும் சந்தோஷமும் நமக்கு கிடைக்குது. அப்போ சந்தோஷம் வெளியில இருந்து வந்ததா அப்படின்னா உள்ளுக்குள் இருக்கிறது. இது பிறர் தந்து பெறுவதல்ல. வெளியே என்ன, நம்ம பேசி பேசி சந்தோஷம் கிடைக்கல, ஆடி பாடி வேலை செஞ்சோம், யாரும் நம்மள ரெகக்னைஸ் பண்ணல, ஓடி ஓடி வேலை செஞ்சோம், உயிரை கொடுத்து மூச்சை கொடுத்து உழைச்சோம், அப்பெல்லாம் எதுவும் ரெகக்னைஸ் பண்ணல. ஆனா ஒண்ணும் இல்லை, சும்மா கொஞ்ச நேரம் மைண்டை தள்ளி வச்சுட்டு உட்கார்ந்தா ஆனந்தம் டச் பண்ணுது. அப்ப அது எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு, வெளியே இருந்து வரல. எல்லாருக்குள்ளே இருக்கு. எல்லாரும் எந்தெந்த ஊர்லயே இருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு இடத்துக்கு வருதா? எல்லாரும் வெளியே எங்கெங்கயோ இருந்து பண்றோம், எல்லாருக்கும் அந்த ஆனந்தம் வருது. அது உள்ளுக்குள் இருக்கிறது. அப்போ பிரம்மம் அசைவற்றதாக இருந்த போதும் அதனுடைய ஆனந்தம் என்பது குறுகியதல்ல. பிரம்மமே சச்சித் ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ், எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், பிளிஸ் என்ற முப்பெரும் அம்சமாக துலங்குகிறது. பிரம்மம்னாலே இதுல 3 அம்சமும் இருக்கு. பிரம்மத்தின் இயல்பாக சிற்சக்தி எவ்வாறு உள்ளதோ அதே மாதிரி ஆனந்தமும் உள்ளார்ந்த இயல்பு. அந்த உள்ளார்ந்த இயல்புக்கு தடை வரும்போதுதான் நமக்கு வருத்தம் உண்டாகிறது. அப்போ பண்டைய வேதாந்தம் கூறுவது என்ன என்றால், மனித மனம் இருவேறு எதிர்மறை உணர்வுகளால் ஆட்கொள்ளப்படுவதால் தான் அவனால் ஆனந்தத்தை உணர முடியவில்லை. ஏன் இப்ப நம்மளால ஆனந்தத்தை உணர முடியலன்னா, 2 எதிர்மறை உணர்வுகள் நம்ம ஆட்கொள்ளப்படுறோம். எந்த 2 எதிர்மறை உணர்வுகள் என்ன? அதாவது இருவேறு கான்ட்ரடிக்ஷன்ஸ். என்னதுன்னா, இமோஷனல் அண்ட் சென்சேஷனல் கான்சியஸ்னஸ் ஆஃப் பெயின் அண்ட் த எத்திக்கல் ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். ஒண்ணு தீவிரமான, அதாவது புலன்களால் உணரப்படும் அது தீவிரமான வலி மற்றும் உணர்ச்சிகளுக்கும் மன கிளர்ச்சிகளுக்கும் ஆளாவதால் ஏற்படும் வலி, வேதனை அப்படிங்கிறது. அதாவது இமோஷனல் அண்ட் சென்சேஷனல் கான்சியஸ்னஸ் ஆஃப் பெயின். தீவிரமா நம்மள யாரோ ஒரு வார்த்தை ரொம்ப சுருக்குன்னு கேக்குறாங்க, அப்ப என்ன ஆகுது? மனசுல ஒரு கிளர்ச்சி, ஒரு வலி ஏற்படுகிறது. அது சென்சேஷனல், இமோஷனல் இம்பேலன்ஸ்னால வருது. அப்போ ஒரு பெயின் ஏற்படுகிறது. இதே மாதிரி உடல்ல திடீர்னு ஏதோ ஒரு மாற்றமாகி திடீர்னு ஒரு வலி வருது. சோ அதெல்லாம் நம்ம இமோஷனல் இம்பேலன்ஸ்னாலையும் சென்சேஷனல் கான்சியஸ்னஸ்னாலையும் வர பெயின். இது ஒரு காரணம். இன்னொன்னு எத்திக்கல் ப்ராப்ளம் ஆஃப் ஈவில். கெட்டது, பாவம் பாவம்னு ஒரு எத்திக்கல் ப்ராப்ளத்தை நம்ம அதுலயே அடிப்படையில வாழுறோம், அதனால வர்ற ஒரு ஈவில். அப்போ ஒழுக்கவியல் சார்ந்த பிரச்சனை இந்த 2ம் தான், இந்த 2 எதிர்மறை கருத்துக்கள் மனித மனத்தை ஆக்கிரமித்துள்ளன. அப்போ உலகம் அடுத்த கேள்வி கேட்கிறார். உலகம் சச்சிதானந்தத்தின் வெளிப்பாடு என்றால் துன்பமும் வலியும் வேதனையும் எப்படி இருக்க முடியும்? வலிதான் காரணம்னு சொல்லிடுறீங்க. சென்சேஷனல் அண்ட் இமோஷனல் கான்சியஸ்னஸ் ஆஃப் பெயின், அதுதான் ஆனந்தத்தை உணர முடியல, வலியினால ஆனந்தத்தை உணர முடியல. இன்னொன்னு எத்திக்கல் ப்ராப்ளம், ஐயோ பாவம் செஞ்சிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஆனந்தத்தை உணர முடியல. சரி, சச்சிதானந்த பரபிரம்மம்னா
அதுல எப்படி வலியே வந்தது? வலிக்கு முதல்ல காரணம் சொல்லு, அப்ப அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் போலாம். வலிக்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். வாழ்வு துன்பம் நிறைந்தது என்று கருதுவது உண்மையில் ஒரு தவறான கண்ணோட்டமே. கஷ்டமா இருக்குன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஷர்மிதாவுடைய குழந்தைகள் எப்படி சொல்லலாம், வாழ்க்கை துன்பமா இருக்குன்னு சொன்னா இது ஒரு தவறான கண்ணோட்டம், மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமே. எதுக்கு அது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமே. இந்த உலக நிகழ்வுகளை, நடப்புகளை விருப்பு வெறுப்பற்ற ஒரு சமநிலையோடு நோக்கும் போது வேதனை தரும் விஷயங்களை கூட சந்தோஷம் தரும் விஷயங்களாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். உலக விஷயங்களை சமநிலையோடு பார்க்கும் போது எது பேலன்ஸ், இந்த நீதி தேவதை கண்ணை கெட்டி தராசு கையில வச்சிருக்க மாதிரி எது அதிகமா இருக்கு? துன்பம் அதிகமா இருக்கா, இன்பம் அதிகமா இருக்கா? வேதனை தான் அதிகமா இருக்கு. வாழ்க்கையில எல்லாரும் கஷ்டத்துலதான் இருக்கோம், இங்க இன்பம்ங்கிறது இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, நீ நல்லா பாத்தீங்கன்னா இன்ப துன்பம்ங்கிறது வேற, ஆனந்தம்ங்கிறது வேற. ஓகே, இதுலயே துன்பம் கிடையாதுங்கிறார் அவரு. ஏன்னா இந்த நல்லா பாத்தீங்கன்னா வேதனை தரும் விஷயங்களை விட இன்பம் தரும், சந்தோஷம் தரும் விஷயங்கள் தான் வாழ்க்கையில அதிகமானவை, கணக்கெடுத்து பாரு அப்படிங்கிறார். இதை நம்ம சமநிலையோடு பார்த்தா நம்ம ஏத்துக்குவோம். கணக்கு எழுதி பார்க்கணும். இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு நம்மளோட வேலைகளை நம்மளால செஞ்சுக்க முடிஞ்சது, குளிச்சோம், நல்லா டிஃபன் சாப்பிட்டோம், எல்லாமே நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொன்னு கிடைக்காது, நீ எப்பவே என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும்னு கேட்டா நடக்கல, என் பிள்ளைக்கு குழந்தை வேணும்னு கேட்டா நடக்கல, இல்ல இன்னைக்கு நான் அங்க போகணும்னு நினைச்சா முடியல, ஏதோ ஒண்ணு சம்திங், ஏதோ ஒரு காரணம். நான் எனக்கு சொல்ல தெரிஞ்சதை விட அவரவர் மனசுக்கு நிறைய காரணங்கள் தெரியும். இத்தனை விஷயங்கள் நல்லா நடந்ததை விட்டுட்டு அப்ப நல்லா நடந்ததெல்லாம் எழுதி பார்த்தா அதுதானே கூட இருக்கு. அப்புறம் எங்க உனக்கு துன்பம்னு சொல்றது மிகைப்படுத்தப்பட்டதுதானேங்கிறது. சோ இது எவ்வளவு அதை நம்ம உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்ப கஷ்டம் நம்ம சொல்ல மாட்டோம். அப்ப ஒரு சமநிலை வரும். அப்பதான் சமநிலை வரும். அப்போ எது வலி நம்மை அதிகமாக பாதிக்கிறது என்றால் என்ன காரணம்? சரி, வலிதான் என்ன, எனக்கு இன்பமே தெரியலங்க, துன்பமும் வலிய வேதனையும் தான் தெரியுது. ஏன், என்ன காரணம்? அது நம்முடைய இயல்புக்கு மாறானதாக இருக்கு. சந்தோஷம் நம்மளோட இயல்பு, வலி என்பது நம்முடைய இயல்பு கிடையாது. சந்தோஷம் இயல்பாக இருப்பதால் நாம் அதை மதிப்பதில்லை. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. இப்ப நமக்கு ஒருத்தர் விழுந்து எல்லா பணிவிடையும் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, அவங்க நம்ம மதிக்க மாட்டோம். சரி, இன்னொருத்தர் எதுவுமே செஞ்சிருக்க மாட்டாங்க, அவங்க ரொம்ப உயர்வா தெரியும். ஏன்னா இது இயல்பு, இது இது கடமை, இது செய்யதானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷம்ங்கிறது இயல்பு தானே. உடம்பு நல்லா இருக்கணும், சாப்பிடணும், நல்லா அனுபவிக்கணும், உலகியல் விஷயங்கள், இது இயல்பு. அதனால அது நமக்கு தெரியல, அதோட மதிக்கிறது இல்லை நம்ம அதை. ஆனா வலி என்று சொல்லும் நாம் சந்தோஷம் என்பதை கணக்கிடுவதில்லை. வலி இயல்புக்கு மாறாக இருப்பதால் அதனை நம்மால் உணர முடிகிறது. காலில் ஒரு வலி, கையில ஒரு வலின்னா அது நம்மளை எப்பவும் இப்படி வலிக்காது, திடீர்னு ஏன் வலிக்குது, அப்பதானே உணர்றோம். ஏன்னா அது இயல்புக்கு மாறாக இருக்கிறது. அதே மாதிரி கஷ்டம் வந்தாலும் நம்முடைய இயல்புக்கு மாறானது அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சந்தோஷம் மிகுந்து ஆனந்தமான பரவச நிலையை அடையும் போது மட்டும்தான் நம்மால் அதை உணர முடிகிறது. இப்போ நம்ம மெடிடேஷன்ல ஏதோ பரவசமா இருக்கு, அந்த டைம் நம்ம அதை ஆனந்தம் உணர்றோம். சாதாரண சந்தோஷங்கள் அப்ப நமக்கு போதுமானதாக இல்லை. நமக்கு இன்னும் ஏதோ ஒரு ஆனந்த பரவசம் தேவைப்படுகிறது. அதுதான் அங்க உண்மை. வலி, கஷ்டம், வேதனை எதுவும் இல்லாத நிலைகளை நாம் சந்தோஷம் என்று ஏற்பதில்லை. அவற்றையெல்லாம் நியூட்ரலா எடுத்துக்கிறோம். ஓகே, பரவாயில்ல, பொண்ணு வலி இல்லையே, பிரச்சனை இல்லையே, இல்ல பரவாயில்ல, போயிட்டு இருக்கு. பிரச்சனை இருக்குன்னு அப்படியே அலறி புடைச்சு கூச்சல் போட்டு சொன்ன நம்ம பிரச்சனை இல்லை, என் வலி சரியாயிடுச்சு அப்படின்னு ஆனந்தமாவா சொல்றோம். சரியாயிடுச்சு, பாப்போம் எப்படி இருக்குன்னு பாரு. அதுல ஒரு மெத்தனம், ஒரு அந்த குரல் தாழ்ந்து போகுது. ஏன்னா வலி இல்லாத நார்மல் நிலைய நம்ம நியூட்ரலா எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு இன்னும் என்ன தேவைப்படுதுன்னா, இந்த சந்தோஷத்தை விட பெரிய ஆனந்தம் நமக்கு தேவைப்படுது. ஓகேயா? அந்த ஆனந்தம் எங்க இருக்கு? நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு அடுத்து சொல்ல போறாரு, பார்க்கலாம். துன்பம் எதுவும் இல்லாத இயல்பான நிலை என்று ஒன்று இருக்கிறது. துன்பமே இல்லை, அதாவது பசிக்குது, பசிச்சா சாப்பிட சாப்பாடு இருக்கு,
தூக்கம் வருது, தூக்கம் வந்தா உன்னை யாரும் தொந்தரவு பண்ணல, தூங்குறதுக்கு நல்ல பெட் இருக்கு, நல்ல வசதியா இருக்கு, தூங்குறதுக்கு நிறைய நேரமும் இருக்கு. சோ எல்லாமே நம்முடைய தேவைகளுக்கு அதற்கான தீர்வும் அங்கே இருக்கு. அப்ப நார்மலா ஒரு கஷ்டம் இல்லாத வாழ்க்கை அது நமக்கு பெருசா தெரியல. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதனாலதான் சின்னதா ஒரு கஷ்டம் வந்தா கஷ்டங்கிற இதெல்லாம் இல்லாம போனா எப்படி இருந்திருக்கும்? அப்போ அதெல்லாம் நீ நார்மலா எடுத்துக்கிற, இமோஷனல் பேலன்ஸ் இல்ல நமக்கு. அப்ப அதே மாதிரி கொஞ்சம் ஒரு வலி வந்தா கூட பேலன்ஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு காரணம், இந்த வலி இல்லாம இருக்க நிலையை நம்ம பார்த்திருக்கோம்ல. சோ இப்ப இந்த வலியை கடந்தா இதை விட ஒரு ஆனந்தமான நிலைக்கு நம்ம போக முடியும்ல அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே உள்ளார்ந்து யோசிச்சா விடை கிடைக்கும். பெயின் affects us more intensely because it is abnormal to our being. பெயின் தான் நம்மள ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஏன் காரணம் என்னன்னா அது நமக்கு இயல்பு கிடையாது. இததான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர்றாரு. வலி, கஷ்டம், துன்பம் என்பதெல்லாம் சின்னதா பெருசோ அது ஒரு இஷ்யூ கிடையாது. சின்னதா வலி வந்தாலும் சின்னதா பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை தான். ஆல் பீயிங் சச்சிதானந்தா, ஹவு கேன் பெயின் அண்ட் சஃபரிங் அட் ஆல் எக்ஸிஸ்ட்? அடுத்த கேள்வி. சின்னதாரையும் இது ஒரு பெரிய பிரச்சனையா, அங்க பாருங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் நமக்கு. ஓ நீ ஒரு பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனையா, மத்தவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பிரச்சனை தான். இன்னைக்கு எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னா கஷ்டமா இருக்குதான். அப்போ அடுத்த கேள்வியை கேட்கணும், எல்லாம் ஆனந்தம்னா ஏன் எனக்கு இந்த ஒரு பிரச்சனை வருகிறது? அனைத்தும் சச்சிதானந்தம் என்றால் வலியும் வேதனையும் ஏன் இருக்கிறது? இந்த பிரச்சனை இந்த கேள்வியை நம்ம கேட்கணும். கடவுள் அம்சத்தை என்ன காரணம் இருக்கலாம்? பிரச்சனைகளை பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஒரு கடவுள் அம்சத்தை உருவாக்கி அவர் தண்டனை கொடுக்கிறாரோ. இப்ப நம்ம பொதுவா உடனே ஒரு பிரச்சனை வந்தா ஜாதகத்தை பார்த்தா இப்ப 7.5 சனி இல்ல அஷ்டமத்து சனி, சனீஸ்வர பகவான் தீர்ப்பு சொல்றவர், அவரவர் செய்த வினைக்கு கரெக்டா அதுக்கு உள்ள பலனை எல்லாம் அனுபவிக்க வைக்கிறவர். அப்ப அந்த தெய்வம் கொடுக்கிற தண்டனையும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, சனீஸ்வர பகவானை விட்டுருங்க, ராகு எல்லா கிரகங்களை எல்லாத்தையும் விட்டுருங்க. அப்புறமா வேற என்ன சொல்லுவோம்? குல தெய்வத்துக்கு 3 வருஷமா பொங்கல் வைக்க போல, அந்த தெய்வம் படுத்து திருப்பதிக்கு வேண்டி இருந்தா செய்யல. இது மாதிரி ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு பிரார்த்தனை இருக்கும். சோ இதெல்லாம் செய்யலையா, அதனால இந்த தெய்வம் கொடுக்கும் தண்டனையா? சச்சிதானந்தம்னா ஏன் பெயின் இருக்கு, ஏன் பிரச்சனை இருக்குன்னா ஒரு வேளை தெய்வம் ஏதாவது தண்டனை கொடுக்குதோ. அப்புறம் இப்ப நிறைய இன்னொன்னு, யாராவது செய்வதை செஞ்சிருப்பாங்களோ அப்படிலாம் நிறைய கேள்விகள் எப்படிலாம் இருக்கோ அதெல்லாம் சொல்றாரு பகவான். ஒரு பிரச்சனைன்னா குலதெய்வத்துக்கு செய்யல அதனால இப்படி நடக்குதோ, சாமி குத்தம் வந்துருமோ, இல்ல அறம் சார்ந்த பிரச்சனையாக இருக்குமோ? அறம் சார்ந்த பிரச்சனையான்னா என்ன சொல்லுவோம்? நமக்கே கஷ்டம் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன பாவம் செஞ்சனும், நான் செஞ்ச பாவத்துக்கு இந்த அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளே சொல்லிருக்கோம், அது வேற யாரும் தீர்ப்புலாம் நமக்கு சொல்ல வேண்டாம், நம்மளே சொல்லுவோம் செஞ்ச பாவம் இந்த வீட்டுல இருந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அறம் சார்ந்த பிரச்சனையாக எடுத்துக்கொள்கிறோம், இல்ல ஒரு தெய்வம் தண்டனை கொடுப்பதாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அனைத்தும் படைத்த பிரம்மன் சச்சிதானந்த அம்சமாக இருக்கும் போது அவரது படைப்புகளில் அவர் ஏன் வேதனையையும் வலியையும் தீமையையும் அனுமதித்தார் என்றனா, அப்ப இந்த சின்ன சின்ன கடவுள்கள், தெய்வ குத்தம், இல்ல திருஷ்டி, நெகட்டிவ் ஃபோர்ஸ், ஏதோ நம்ம அதுக்கு காரணம் சொல்றோம். இறைவன் அனைத்து நன்மைகளின் சௌபாக்கியங்களின் ரூபமாக விளங்குகிறார் என்றால் வலியையும் தீமையையும் உருவாக்கியவர் யார்? அவர் ஆல் குட், ஆல் அவர் என்னது எல்லாமே ஆல் பிளிஸ்ஸா இருக்காரு. அப்ப எப்படி கஷ்டம் வருது அப்படிங்கிற கேள்வி. அப்போ தீமையை உருவாக்கியவர் யார்? வலி, துன்பம் இவையெல்லாம் நமக்கு இறைவன் வழங்கும் ஒரு சோதனைகள், பரீட்சைகள். நமக்கு சோதனை டெஸ்ட் வைக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அப்போ டெஸ்ட் வைக்கிறவர் ஒரு கடவுளா? அவர் அன்பு மயமானவர், கருணை மயமானவர், அப்படியே பேர் அன்பு ஸ்வரூபம் சொல்றோம். அப்ப அவர் நமக்கு ஏன் பரீட்சை வைக்கிறாரு? எல்லாரையும் பாஸ் பண்ணி விட வேண்டியதானே? இந்த கொரோனா டைம்ல எல்லாருக்கும் பாஸ் பண்ண மாதிரி, இப்ப கொரோனா மாதிரி தானே எல்லாரும் பிரச்சனையில தானே இருக்கும், எல்லாருக்கும் ஆல் பாஸ் போட வேண்டியதானே? அவரையே பாரபட்சம் பாக்குறாரு. இதுக்கு உனக்கு நான் டெஸ்ட் வைக்கிறேன், சோதனை கொடுக்கறேன் அப்படின்னு ஏன் சொல்றாரு? அன்பின் சொரூபமாக இருக்கும் அவர் ஏன் நம்மை சோதிக்க வேண்டும்? எதுக்காக சோதிக்கிறாரு? நாம் வணங்கும் கடவுள் அன்பின் நன்மையின் வடிவமாக இருந்தால் அவருக்கு எப்படி நம்மை சோதிக்க தோன்றும்? உண்மையிலே அவர் நல்லவர் தானா? அடுத்த கேள்வி. உண்மையிலே நல்லவரா இருந்தா அவர் ஏன் சோதிக்கிறாரு?
எத்தனை கேள்வியை நம்ம அவர் கேட்டிருக்காரு. சரி, சோதிக்கிறாரு, ஏதோ ஒரு காரணம். அன்பின் சொரூபம் அல்ல, அவர் வலிமை மிக்கவர், அன்பு கிடையாதவருக்கு. அவர் ஒரு எஜமான வலிமை மிக்கவர். அப்படி எடுத்துக்கிட்டா பாஸ், அப்படி எடுத்துக்கிட்டா நம்ம துன்பங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால், நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை பணிந்து அவருக்கு சரணடைந்தே இருக்கணும், அவருக்கே கும்பிடு போட்டுட்டு இருக்கணும். அப்பதான் நம்மள துன்பங்கள்ல இருந்து விடுதலை பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் ஒரு எஜமானன் மாதிரி ஆயிடுது. நம்மள கீழே உள்ளவங்களை எல்லாம் அடிமைப்படுத்தி கொத்தடிமைப்படுத்தி வச்சிருக்க மாதிரி ஆகுது. இறைவன் அப்படிப்பட்டவரா? அப்படிப்பட்டவர் கிடையாது. சரி, அப்ப என்னதான் பிரச்சனை பார்ப்போம். வேதனைகளை துன்பங்களை தந்து நம்மை அடிமைப்படுத்த எண்ணுகிறாரா அவர்? இல்ல, அவர் அப்படின்னு எண்ணல. சப்பா அதை ஒருபோது குரூரமான மனப்பாங்க காட்டுகிறாரா? அப்படிப்பட்டவரா? ஈவு இரக்கமற்ற தன்மை உடையவரா? இல்ல, அவர் கருணையின் உருவம், சாந்த சாந்த சொரூபம், அன்புமயமானவர் எல்லாம் சொன்னா, அப்ப அவர் ஏன் இப்படி அனுமதித்தார்? இது மாதிரி கேள்விகளையும் கேட்டுக்கொண்டு பதிலையும் பகவான் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த கேள்விகளும் பதில்களும் நமக்கு நிறைய ஒரு ஞான விளக்கத்தை கொடுக்கும். சோ இந்த கேள்விகள் நம்ம பிரம்மத்தை நம்ம எப்படி சொல்றது? குரூரமானவர்னு சொல்வதா, கொடுமைக்காரன் சொல்லுவதா, இல்ல ஒரு மோசமான எஜமானன்னு சொல்லவா, என்னன்னு சொல்லனா, எப்படி அவரெல்லாம் இதுக்கெல்லாம் எப்படி அவர் காரணமா இருக்க முடியும்? அப்ப அப்படிலாம் பல விதமா யோசிச்சு அடுத்து என்ன கேள்வி, அடுத்து இதற்கு நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு என்ன, ஆனந்தத்தை நம்முடைய எப்படி பெறுவது அப்படிங்கிற விதத்தெல்லாம் பகவான் சொல்லிட்டு வர்றாரு. ஒரு சின்ன பிரேக் அப்புறம் நம்ம பார்க்கலாம்.